வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கேஷுவலான ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க வந்து மயிலாப்பூர்ல ரொட்டிக்கார் தெருன்னு ஒரு தெருவில் குடியிருந்தோம். மயிலாப்பூர்ல எங்க வீட்டு வாசல்ல வந்து கீரை கொண்டு வராங்க ஒரு அம்மா. அந்த காலத்துல வாசல்ல கொண்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பாங்க, கூடையில தலைமையில வச்சுட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு அம்மா. எங்க அம்மா கீரை வாங்குறதுக்கு பாருங்க, அது வந்து கீரை வாங்கு படலம்னு அதுக்கு பேர் வைக்கலாம். ஐயோ அப்பா, இவங்க ஒரு பெரிய சொற்பொழிவாற்றுவாங்க, அந்த அம்மா ஒரு பெரிய சொற்பொழிவாற்றும். ஒரு ஒரு 20 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரணா கீரை வாங்குவாங்க. அந்த மாதிரி கீரையை கொடுக்கும் போதே அது என்ன பண்ணும், அது பிசினஸ், அது MBA படிக்காமையே அது பிசினஸ் டெக்னிக், ரொம்ப அத்தாரிட்டி. அப்படின்னா அந்த கீரையை அப்படி புதுசு புதுசுன்னு அப்படி சிலுப்ப வைக்கும். சில பசங்க தலை வளர்த்திருப்போம் பாத்தீங்களா, அது மாதிரி அந்த கீரையை அப்படி புதுசு 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 அப்படியே உப்ப வைக்கும். உப்பு அதை நிறைய போடுற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் உண்டு பண்ணுமா. எங்க திருநெல்வேலி பக்கத்துல மொரம் சொலகுன்னு ஒண்ணு சொல்லுவோம், அதெல்லாம் இப்படி எடுத்து நீட்டுவாங்க எங்க அம்மா. இது இப்படியே எடுத்து போட்டு அதை மொத்தமா அந்த முறம் முழுக்க பரப்பி வச்சுக்கோமா அப்படின்னு, பெருசா தானம் பண்ற மாதிரி வச்சுக்கோமா அப்படி. எங்க அம்மா லபக்குன்னு ஒரு அமுக்கு அமைக்கிடுவாங்க. அதை மொத்தத்தையும் ஓரமா அப்படி சுருட்டி அமுக்கிட்டு, என்ன இவ்வளோன்னு போடுற அப்படின்னு. அவங்க கேட்பாங்க, என்னம்மா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்னு. மறுபடியும் கொஞ்சம் எடுத்து போனா போகுது. புள்ளக்குட்டிக்காரி யாரு, ஒரணா கீரை வைக்கிறமா, எங்க அம்மாவுக்கு புள்ளக்குட்டிக்காரிக்கு போடுதான், நீ புள்ளக்குட்டிக்காரி கொஞ்சம் சாப்பிட்டு போ அப்படின்னு ஒரு கையை எடுத்து அப்படி மறுபடியும் இப்படி அந்த கீரையை கொஞ்சம் போடும் அந்த அம்மா. மறுபடியும் எங்க அம்மா அமைக்கிடுவாங்க. இது 2 தடவை 3 தடவை நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சு ஒரணா வியாபாரம். இதுக்கு பேரம் பேசி இவ்வளவு கீரை வாங்கிடுவாங்க. முடிச்சிட்டு அந்த தலையில அந்த கீரை இதை தூக்கி வைக்கணும். அந்த அம்மா எந்திரிச்சு புறப்படும். எங்க அம்மா எடுத்து வைக்கும் போது அப்படி அந்த அம்மா தலை சாஞ்சு அப்படி ஒரு சுத்திருச்சு சார். அப்படி கையை பிடிச்சாங்க. கையை அப்படி பிடிச்சிட்டு, பெண்கள் இல்லையா, அந்த கையை அப்படி பிடிச்ச உடனே சொன்னாங்க, நீ புள்ள உண்டா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. குழந்தை உண்டா இருக்கியா அப்படின்னு. ஆமா ஆமா. காலை சாப்பிட்டியா? யாரு எனக்கு சாப்பாடு போடுவா? சாப்பிட்டுட்டா நான் வர முடியும்? யாரு எனக்கு சோறு போடுவா? உட்கார். உள்ள போய் சார் இட்லி சட்னி அப்புறம் என்னென்ன ஸ்வீட் இருக்கும் வீட்டில், ஏதாவது குழந்தைங்க இருக்கிற வீடு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு இவ்வளவு நெய், குழந்தை உண்டா இருக்காள் அதுக்கான நெய் இவ்வளவு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி கொடுத்தாங்க சார். அந்த காஃபி எங்க அப்பாவுக்கு கூட அவ்வளவு குவாலிட்டியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காஃபி, அந்த காஃபியை போட்டு கொண்டாந்து கொடுத்துட்டு தினம் அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்த உடனே இவங்க ரெடியா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கீரைக்கு பேரம் பேசுறது நிறுத்த மாட்டாங்க. நீ இவ்வளவு கம்மியா போடுறீங்க, இன்னும் கொஞ்சம் போட என்ன பண்ணும். நான் கேட்டேன், அம்மா உன்னை விட ஒரு கோமாளி பார்க்க முடியாதுமா, ஒரணா கீரைக்கு அந்த அம்மாவை இப்படி உயிரை எடுக்கிற, அப்புறம் நீ 1 ரூபாய்க்கு இட்லி எடுத்து வச்சு நெய் எடுத்து வச்சு காப்பி எடுத்து வச்சு கொடுத்து நீ சீராட்டி வெளியே அனுப்புறியே, என்னம்மா நீ என்ன நீ பண்ற நீ அப்படி. எங்க அம்மா ஒரு பதில் சொன்னாங்க சார், மறக்க முடியாத ஒரு பதில் சொன்னாங்க. டேய், வியாபாரத்துல கணக்கு பார்க்காம இருக்க கூடாதுடா, ஆனா தர்மத்துல கணக்கு பார்க்கப்படாதுடா. வாழ்க்கைய இதை விட அழகா இன்னொருத்தர் யாரும் கத்துக்க முடியாது. வியாபாரத்துல கணக்கு பார்க்காம இருக்க கூடாது. பிசினஸ்ல 10 காசு 1 காசுனா கூட அந்த கணக்கு கரெக்டா இருக்கணும். வியாபாரத்துல கணக்கு பார்க்காட்டி வீணா போடுவோம்டா, தர்மத்துல கணக்கு பார்த்தா வீணா போடுவோம்டா.